கோஷ்டி பூசல் இல்லை. திருச்சி மாவட்டத்தில் சில பேர் அவங்க கட்சியிலிருந்து விலக்கி வச்சிருக்காங்க. அது மாதிரிலாம் விலக்கி வச்சிருக்காங்க. அது ஒரு குழு அமைத்து என்ன பிரச்சனைன்னு கண்டறிந்து அவர்களை மீண்டும் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி திருச்சி மாவட்டத்தில் கோஷ்டி பூசல் இருக்கக்கூடாது என்றதையும் அறிவுரை வழங்குகிறது. தமிழ்நாடு பிரச்சனைகள் வந்து மோசமா இருக்கிறது எதிர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்க கட்சி விசாரணை தொடர்ந்து வந்து வந்துகிட்டே இருக்கு. நம்ம வேங்கை வயல் விஷயத்தில் இன்னும் ஒரு மாதம் அவகாசம் கேட்டிருக்கிறாருக்கு. நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. அது விசாரணை போயிட்டு இருக்கு. ரொம்ப சென்சிட்டிவான விசாரணை. யாரையும் உண்மைக்கு புறமான குற்றவாளியை பிக்ஸ் பண்ண முடியாது. அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது, உண்மைக்கு புறம்பானது. எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவருடைய கொலை வழக்கில் சிபிசிஐடி விசாரணை துரிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது, சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு எப்படி சீர்கணும்? எல்லா அரசியல் கட்சியிலையும் A+ ரவுடி ஷீட்டர்லாம் சேர்த்துட்டாங்களா? அவங்க போய் சட்டம் ஒழுங்கை பற்றி பேச முடியுமா? சொல்லுங்க. எல்லாம் A+ ரவுடி அச்சுறுத்துற ஒரு சமூக விரோதிகள். இவங்களை போயிட்டு நீங்கள் கட்சிக்குள்ளே சேர்த்துட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா சட்டம் ஒழுங்கை யார் நிலையாருன்ற காவல்துறை நிலைநாட்ட வேண்டும். அதே பொறுப்பும் கடமையும் எல்லோருக்கும் யாரும் தட்டி போயிட முடியாது, இதை கடந்து போக முடியாது. காவல்துறைக்கு நாங்கள் தொடர்ந்து வேண்டுகோள் என்ன வைத்திருக்கோம்னா, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா 2 விஷயம்தான். உளவுத்துறையை வலிமைப்படுத்த வேண்டும். நான் சட்டப்பேரவையில் மாண்பு முதலமைச்சருடைய துறை காவல்துறை மானியத்தில் 28ஆம் தேதி 5:30 மணிக்கு மாலை நான் பேசினேன். மாண்பு முதலமைச்சர் முன்னாடியே என்ன சொன்னா, குறிப்பாக மாவட்டங்களில் வந்து ஸ்பெஷல் பிரான்ச் உளவுத்துறை ஒரு இன்ஸ்பெக்டர் தான் அதுக்கு தலைமை தாங்கிட்டு இருக்கார். அது போதாது. குறைந்தபட்சம் ADSP இல்லை DSP இருக்கணும். அவர் கீழே வந்து அந்த வலிமையான ஒரு செட்டப் இருக்கணும். அப்போ தான் எங்கெங்கே குற்றங்கள் நடக்கிறது, யார் யார் வந்து சமூக விரோதிகள் கண்காணிக்கப்பட வேண்டும், சயின்டிஃபிக் மெத்தடில் வந்து கண்காணிக்க வேண்டும், என்கொயரி பண்ண வேண்டும். ஆகையால் உளவுத்துறையை மீண்டும் மீண்டும் வலிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதை செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதிமுக நம்ம வந்து ஒவ்வொரு கட்சியுமே வந்து நீங்க இன்வால்மெண்ட் ஆயிருக்கீங்க, இன்வால்மெண்ட் ஆகி குற்றச்சாட்டு. இப்போ வந்து போலீஸ் என்கொயரியில் வந்து அனைத்து கட்சி நிர்வாகிகளே வந்து இதில் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து தகவல் வருது, அரசு பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாரஞ்சித் பேசும்போது இன்னைக்கு சொல்லியிருக்காரு, எனக்கு ஒண்ணுமே புரியல, எல்லா கட்சிகளும் தலையிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இதில் உண்மை என்னன்னா, புலன் விசாரணை போயிட்டு இருக்கு, சரியான முறையில் போயிட்டு இருக்கு. நாங்கள் நம்புகிறோம். திருப்பி சொல்றது, நம்முடைய காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை குறைச்சி மதிப்பிட வேண்டாம். இதே பெருந்தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரான காவல்துறை. நாம் சில நேரங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை பொறுத்தவரை புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கு. நாம் மைக்கு முன்னாடியும் கேமரா முன்னாடியும் ப்ரெஸ்ஸு முன்னாடியும் ட்ரையல் மீடியா நம்ம நடத்த முடியாது. புலன் விசாரணையில் தலையிடவ முடியாது. கண்காணிச்சிட்டு இருக்கோம். அது ஜெயக்குமார் படுகொலை வழக்காகட்டும், திரு ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை வழக்காகட்டும், எல்லா வழக்குகளையும் கண்காணிச்சிட்டு இருக்கோம். புலன் விசாரணை ஒரு முடிவுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க, இதுதான் எங்களுடைய புலன் விசாரணை இறுதிக்கட்ட அறிக்கைன்வாங்க. அப்போ நாங்கள் அது குறித்து செய்திகளை குற்றச்சாட்டுகளை வந்து நம்ம வந்து சொல்லிக்கொண்டே இருந்தாலும் போலீஸ் இதை வந்து ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்களோ எல்லா வழக்குமே கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி மேட்டர் இருந்தாலும் சரி, போலீஸ் மாவட்ட ஆட்சியர் வந்து கள்ளச்சாராய சாவே இல்லை, யாரையும் கடைசியில் கொடுத்த கள்ளச்சாராய சாவே. இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏற்கனவே வந்து கமிஷனர் வந்து இது வந்து கேங்ஸ்டார் அப்படிங்கிற மாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் ஒவ்வொருமே வந்து போலீஸ் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து உண்டு பண்ணாங்க. இல்லை, ரீஜட்ஜ்மெண்ட்லாம் யாரும் பண்ண புலன் விசாரணைக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல், நீதிபதிகளே அதை ஆய்வு செய்வாங்க. அதுக்கு லீகல் அட்வைசர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து சாங்ஷன் கொடுக்கணும். நிறைய ப்ராசஸ் இருக்குது. நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றால் அதை சரி செய்ய வேண்டியது அரசுடைய கடமை, மாற்றுத்திறனை கிடையாது. ஆனால்
இதுக்கு முன்னாடி சட்டம் ஒழுங்கெல்லாம் ரொம்ப 100% சரியா இருந்ததுன்னு சொன்னா அதையும் நம்ம வந்து மறு ஆய்வு. சார் நீங்க ஆலோசனை கூட்டம் போடுறீங்க, பெரும்பாலான இடத்துல தனிச்சு நிக்கணும்னு சொல்றாங்க, திமுக கூட்டணி அவங்க மரியாதை இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அதை என்ன பண்ண போறோம்? எல்லா நிர்வாகிகள் சொன்னதா சொல்றாங்க. நிர்வாகிகளுக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அவரவர் கருத்தை அவர்கள் சொல்றாங்க. கடைசியில் நாங்க இருக்கிற கருத்தெல்லாம் எங்க அகில இந்திய தலைமைக்கு சொல்லுவோம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்யும். காமராஜர் ஆட்சி அமைக்க சில பேர் இந்த திமுக அரசு தான் காமராஜர் ஆட்சி கூட சில பேர் சொல்றாங்க. காமராஜர் ஆட்சிங்கிறது நல்லாட்சி எங்கெங்க நடக்கிறதோ பெருந்தலைவர் மக்கள் முடிவு பண்ணுவோம். சார், காங்கிரஸ் கட்சியில உழைக்கிற அடிமட்ட தொண்டர்களுக்கு பதவி கிடைக்கிறது தொடர்ந்து குற்றச்சாட்டு, குறிப்பா பெண்கள் கூட என்னை பொறுத்தவரை உழைப்பவர்களுக்கும் உண்மையானவர்களுக்கும் நேர்மையானவர்களுக்கும் கட்சி தோழர்களுக்கும் தான் கட்சி பொறுப்பு கிடைக்கும். உழைக்காதவர்களுக்கு கட்சி பொறுப்பு கிடையாது. இது வந்து ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும், கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் தான் ஊரா போயிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசோட மின்கட்டண உயர்வு திரும்ப பெற வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் நிதி ஒதுக்கியிருக்காரு. அம்மா உணவகத்தை ஏற்கனவே முடக்க அறிவிப்பு செய்திருக்கிறார். அதை தொடர வேண்டும். அதான் செல்வப்பெருந்தகை ஜாதி ஆயுதமா பயன்படுத்துறாங்க பாஜக குற்றம் சாட்டியிருக்காங்க. காங்கிரஸ் பயன்படுத்திக்கிறாரு. நான் என்ன கடையை பயன்படுத்துறேன் அந்த விவகாரத்துல வந்து அப்படிலாம் கிடையாது. இல்லை நான் என்ன சொல்றேன், எல்லோருக்கும் சட்ட பாதுகாப்பு. பத்திரிகையாளர்னா உங்களுக்கு சட்ட பாதுகாப்பு, எங்க தோழர்கள் தலைவர்கள் அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சட்ட பாதுகாப்பு. பொது வெளியில போயிட்டு ஒருத்தரை போயிட்டு நீ இவன் நீ அவன் அப்படின்லாம் மரியாதை இல்லாமல் பேசினா, இல்லாத குற்றச்சாட்டு சொன்னா சட்ட பாதுகாப்பு தேடுவாங்களா இல்லையா? எங்ககிட்ட ரவுடிங்க இல்லை, எல்லாம் ரவுடிங்களை விட்டு மிரட்டலாம். என்கிட்ட ஆட்சி இல்லை, ஆட்சி இருந்தாலும் நாங்கள் யாரையும் வச்சு மிரட்ட மாட்டோம். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம், யாரும் மிரட்டி இருக்குமா? கோட்சே வந்து மகாத்மா காந்தியை சுட்டவர். கோபால் கோட்சே மகாத்மா காந்தி வழக்கில் தண்டனை பெற்றவர். ஆனால் நாங்கள் கோட்சேவை வந்து விமர்சனம் பண்ணுறோம், கோட்சேவுடைய மனைவியை விமர்சனம் பண்ணல, கோட்சேவுடைய தாயை விமர்சனம் பண்ணல தான் காங்கிரஸுடைய பெருந்தன்மை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாரு. அம்மையார் இறந்த ஜெயலலிதா அம்மையாரை விமர்சனம் பண்றாரு, தண்டனை பெற்றவர். நீத்தார் பெருமைன்னு சொல்றோம். ஒருத்தர் இறந்து போனாங்களும் ஐயர் திருவள்ளுவர் எழுதி வச்சுக்கிறார். நீத்தார் பெருமை, இறந்த பிறகு அவர்கள் எப்படி பெருமை பேச வேண்டும். ஆனா ஒரே கட்சி தான் சிறுமைப்படுத்தி பேசும், அதுதான் பாஜக. அகையால இப்ப ஜஸ்டிஸ் சந்துரு 3 குழுல போட்டாங்க. எல்லோரும் குழுவில் போட்டா பயணப்படி சாப்பாடுபடி எல்லாத்தையும் வாங்குவாங்க. ஆனா 3 குழுலையுமே ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் அவருடைய காசுல ஃப்ளைட் டிக்கெட், அவருடைய காசுல ட்ரெயின் டிக்கெட், அவருடைய காசுல அவருடைய சாப்பாடு, அவருடைய காசுல அவருடைய பயண செலவு எல்லாத்தையும் மேற்கொண்டிருக்காரு. எந்த படியும் வாங்கல, எந்த சம்பளமும் வாங்கல. 3 குழுல தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அவரை போயிட்டு கொச்சைப்படுத்தி பேசலாமா? திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர். இதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசுறாரு, இஸ்லாமியர்களுக்கெல்லாம் தனிநாடு இதெல்லாம் வன்மம். இது வன்மமான அரசியல். இதையெல்லாம் அவங்க போக்கிக்க வேண்டும். அவருக்கு இருக்கிறதுதான் இந்தியா கூட்டணிக்கு வலிமை. இங்கே இருந்து நிறைய கண்டிப்பா பண்றேன். பரிந்துரை சாக்லேட் எல்லாரும்